அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 2.23ல சுருக்குகன்னு சொல்லி 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, √63 மைனஸ் √175 ப்ளஸ் √28ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இதோட எளிய வடிவமெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிடுவோம். √63 நம்ம எப்படி எழுதுவோம்? 63 3ஆல் போட்டோம்னா 2 3 6 1 3 3 3 23 3 × 3 × 7ன்னு எழுதுவோம். அப்போ 3√7ன்னு கிடைக்கும். அடுத்து 175க்கு பார்த்தோம்னா 5ஆல் போட்டோம்னா 3 5 15 மிச்சம் 2 5 25 அடுத்து 7 35. அப்போது நம்ம ரூட்டுக்குள்ளே 5 × 5 × 7ன்னு எழுதுவோம். 2 5க்கு ஒரு 5 எடுத்தோம்னா 5√7ன்னு கிடைக்கும். அடுத்து 28னா 4 28 2 × 2 × 7 இப்போது 2√7ன்னு எழுதுவோம். 2 2க்கு ஒரு 2 எடுப்போம். இப்போது இதோட இது வந்து எப்படி எழுதுவோம்? 3√7 மைனஸ் √175க்கு பதிலாக 5√7 எழுதுவோம். ப்ளஸ் √28க்கு பதிலாக 2√7ன்னு எழுதுவோம். இப்போ இது எல்லா இதுலேயுமே √7 வந்து பொதுவாக இருக்குது. இப்போ √7 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு இதில் 3, அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, அடுத்து 5, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் 2. இப்போது √7 3 2யும் கூட்டினா 5, 5 மைனஸ் 5 0. இப்போ √7 × 0ன்னு வரும். நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 2 × √40 ப்ளஸ் 3 × √625 மைனஸ் 4 × √320. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம்னா உள்ளே வந்து 40ன்னு இருக்கா. 40 நம்ம எப்படி பிரிப்போம்? n 5 40. 2 ³ 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 5. ஏன்னா 2 4 4 2 8 n 5 40 ப்ளஸ் 3 போட்டுருவோம். ³ 625 எப்படி எழுதுவோம்? 625 5ஆல் போட்டோம்னா 1 5 5 மிச்சம் 1 2 5 10 மிச்சம் 2 5 25. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 2 10 மிச்சம் 2 5 25. அடுத்து 5 25. இப்போ 4 தடவை எழுதுவோம். 5 × 5 × 5 × 5. அடுத்து மைனஸ் 4 ³ 320. 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1 6 2 12 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 2 16 0. 2ஆல் போட்டோம்னா 4 2 8 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 4 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 5. இப்போ 1 2 3 4 5 6. 2 × 2 × 2 × 2 × 2 × 2 2 4 6. அடுத்து ஒரு 5. அடுத்து பாருங்கள், ³ சொன்னதுனால 3 இதுக்கு 1 வெளியில் எடுக்கலாம். ஏற்கனவே 2 இருக்குது, 2 எழுதிட்டு இன்ட்டு இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். ஏன்னா க்யூப்னு இருக்கனால. அடுத்து ³ ஃபுல்லாக 5 இருக்குது, 5 போட்டுருவோம். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுருவோம். ஏற்கனவே 3 இருக்குது, 3 போட்டு இன்ட்டு ³ 4 தடவை 5 இருக்குது. நமக்கு 3 5 வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 3 இருக்கிறதுனால 3 5க்கு ஒரு 5 வெளியில் எடுத்துருவோம். அடுத்து மீதி இருக்குது ³ 5. அடுத்து மைனஸ் சிம்பிள் 4 இன்ட்டு இங்கே ³ போட்டு இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அடுத்து இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அடுத்து ³ 5. இப்போ இதை பெருக்கணும்னா 2 4 ³ 5 ப்ளஸ் 3 15 ³ 5 மைனஸ் 2 4 4 16 ³ 5. இப்போது எல்லா இதுலையுமே ³ 5 பொதுவாக இருக்குது. அப்போ அதை பொதுவாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ³ 5 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் என்னது இருக்குது? 4. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் போட்டுருவோம் 15. ஏன்னா இந்த ³ 5 தான் வெளியில் எடுத்துருக்கோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் 16.
இப்போ கியூப் ரூட் ஆஃப் 5, 15ஐயும் 4ஐயும் கூட்டுனா 19, 19லேருந்து 16 கழிச்சோம்னா 3. இப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 3 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்து பாருங்க, முருடுகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல். ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் பண்பு பார்ப்போம். முருடுகளின் பெருக்கல் பண்பு ஃபர்ஸ்ட் இது பாருங்க, nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் பின்னு இருந்ததுன்னா, அதாவது இங்கே வந்து வரிசை ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக பெருக்கிக்கலாம். nth ரூட் ஆஃப் ஏபின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b இன்ட்டு c nth ரூட் ஆஃப் d இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏசி nth ரூட் ஆஃப் பிடி, இந்த ஏசியை பெருக்கிக்கலாம். அடுத்து nth ரூட் ஆஃப் பி இன்ட்டு டி. அடுத்து பாருங்க, வகுத்தல் பண்பு, முருடுகளின் வகுத்தல் பண்பு. nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை nth ரூட் ஆஃப் பின்னு இருந்ததுன்னா நம்ம nth ரூட் ஆஃப் ஏ பை பின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, a இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி டிவைடட் பை சி இன்ட்டு nth ரூட் ஆஃப் டியாக இருந்ததுன்னா ஏ பை சி இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி பை டின்னு எழுதிக்கலாம். இங்கே பி டி வந்து 0 விட பெருசாக இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அடுக்கு விதியிலே பார்த்துருப்போம். இப்போ முருடுகள்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அடுக்கு விதியெல்லாம் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ஈஸி தான். இப்போ சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக விதியெல்லாம் மைண்டில் தங்கிரும். எடுத்துக்காட்டு 2.24 பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 40 அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 16 இதை வந்து பெருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி இருந்ததுன்னா வரிசை இதாக இருந்ததுன்னா இதை பெருக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சுருக்குவோம். கியூப் ரூட் ஆஃப் 40 2ஆல் போட்டோம்னா 2 4 0, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 10, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 5. அப்போது 3 கியூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5ன்னு எழுதுவோமா? 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். 2 கியூப் ரூட் ஆஃப் 5ன்னு எழுதுவோம். இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 16ன்னு இருக்குது. 16 2ஆல் போட்டோம்னா 2 16, 2ஆல் போட்டோம்னா 4 2 8, 2ஆல் போட்டோம்னா 2 4. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போது 2 கியூப் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு இதை எப்படி எழுதுவோம்? 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துட்டு 2 கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், இந்த 2ஐயும் நம்ம பெருக்கிக்கலாம். 2 4, அடுத்து உள்ளதை பெருக்கிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப், ஏன்னா வரிசை ஒன்று போல் இருந்ததுன்னா அடுத்து உள்ளே பெருக்கிக்கலாம். 2 10. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4 கியூப் ரூட் ஆஃப் 10. ஏன்னா நம்ம இந்த விதி பார்த்துருக்கோம்ல, ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி இன்ட்டு சி இன்ட்டு nth ரூட் ஆஃப் டி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏயையும் சியையும் பெருக்கிடுவோம். அடுத்து உள்ள பெருக்கிக்கிடுவோம். அதனால தான் 2 2 பெருக்கி 4 கியூப் ரூட் ஆஃப் 5 2 பெருக்கி 10ன்னு எழுதுறோம். அடுத்த சம் பாருங்க, 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 72 இன்ட்டு 5 ரூட் ஆஃப் 32 இன்ட்டு 3 ரூட் ஆஃப் 50 மதிப்பை கணக்கிட்டு விடையை எளிய வடிவில் தருகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வரிசை வந்து நமக்கு எல்லாமே 2ஆக தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக பெருக்குனா அது வந்து பெருசாக போகும். அதனால் நம்ம இதை எளிய வடிவில் மாற்றிட்டு பெருக்கணும்னா ஈஸி. இப்போ ரூட் 72 நம்ம எப்படி எழுதலாம்? 72 2ஆல் போட்டோம்னா 3 2 6 மிச்சம் 1 6 2 12, 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1 2 2 16, 2ஆல் போட்டோம்னா 9 2 18, அடுத்து 3 3.
72க்கு முன்னாடி ஒரு 2 இருக்குது. இப்போ 2 ரூட் ஆஃப் 72க்கு பதிலாக 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். ஏற்கனவே 2 இருக்கிறனால அந்த 2 போட்டுருவோம். இன்ட்டு 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2 3க்கு ஒரு 3. அடுத்து ரூட் ஆஃப் 2. அடுத்து பாருங்கள் 5 ரூட் ஆஃப் 32. 5 ரூட் ஆஃப் 32னா 5 தடவை 2 போட்டு பெருக்கணும்னா 32 கிடைக்கும். ஏற்கனவே 5 இருக்குது, 5 போட்டுருவோம். இன்ட்டு 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2 2க்கு ஒரு 2. அடுத்து ரூட் ஆஃப் 2. அடுத்து 3வது பாருங்கள் 3 ரூட் ஆஃப் 50. 3 50 எப்படி எழுதுவோம்? 50 2ஆல் போட்டோம்னா 2 4 மிச்சம் 1 2 10. அடுத்து 5 25. 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5. அப்போது 3 இன்ட்டு 5 2 5க்கு ஒரு 5 வெளியில் எடுத்துரும். ரூட் ஆஃப் 2. இப்போ 3ஐயும் பெருக்குவோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ரூட் ஆஃப் 2. இது வந்து ஃபஸ்ட்டு 2 ரூட் 72. அடுத்து ரெண்டாவது வந்து இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரூட் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ரூட் 2. இப்போ பெருக்கணும்னா 2 4 4 12 ரூட் 2 இன்ட்டு 2 10 12 20 ரூட் 2 இன்ட்டு 15 ரூட் 2. அடுத்து பாருங்கள் 12ஐயும் 2ஐயும் பெருக்குனா 24. ஒரு 0 இருக்குது, அதை போட்டுருவோம். அடுத்து 24ஐயும் 15ஐயும் பெருக்கணும். 5 20 மிச்சம் 2 2 10 12 ஒரு 4 4 ஒரு 2 2 0 6 3. 24ஐயும் 15ஐயும் பெருக்குனா 360. நமக்கு ஏற்கனவே 240 பெருக்கணும். இப்போ ஒரு 0 சேர்த்துரும். இப்போ 3600. இந்த இது ரூட்டுக்குள்ளே 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பெருக்கும்போது 3600 இன்ட்டு இந்த 3 2 இருக்கா, இல்லை 2 2க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும். ரூட் 2. அப்போ நமக்கு 7200 ரூட் 2ன்னு கிடைக்கும். சமெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம இதை டைரெக்டாகவே பெருக்கலாம். ஆனால் பெரிய பெரிய நம்பராக இருக்கிறனால ஆன்சர் வந்து கொஞ்சம் வர நேரம் ஆகும். அப்படிங்கும்போது இதை எளிய வடிவில் மாற்றிட்டு பெருக்கணும்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த சம் பாருங்க. 9 ரூட் ஆஃப் 8 என்ற முருடை 6 ரூட் ஆஃப் 6ஆல் வகுக்க. அப்போ இது எப்படி எழுதுவோம்? 9 ரூட் ஆஃப் 8 டிவைடட் பை 6 ரூட் ஆஃப் 6. இப்போது இங்கே ஒன்று போல் இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு வேறையாக இருக்குது. அப்போது நம்ம மீச்சமாக எடுக்கணும். இந்த 9 ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதுவோம்? 8 அடுக்கு 1/9ன்னு எழுதுவோம். பை 6 அடுக்கு 1/6ன்னு எழுதுவோம். இப்போ மீச்சமாக எடுத்தோம்னா 9க்கும் 6க்கும் ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டோம்னா 3 9 2 3 6. இப்போ 3 9 9 18. இதுக்கு மீச்சமாக வந்து 18. இப்போ 9 18 மாற்றோம்னா நம்ம 2ஆல் பெருக்குவோமா? இப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இங்கே 1/6. இந்த 6 18 மாற்றோம்னா 3ஆல் பெருக்குவோம். இப்போ நம்ம மேலே 3ஆல் பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 அடுக்கு 2/18 டிவைடட் பை 6 அடுக்கு 3/18ன்னு கிடைக்கும். அடுத்து இதை எப்படி எழுதலாம்னா 8 அடுக்கு 2 பை 6 அடுக்கு 3 இந்த ஹோல் பவரில் 1/18ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்படி போட்டோம்னாலும் 2 இன்ட்டு 1/18னா நமக்கு 2/18, 3 இன்ட்டு 1/18னா 3/18ன்னு வந்துடும். அடுக்கு விதியெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து 8 ஸ்கொயர்னா 8 இன்ட்டு 8ன்னு போடுவோம். 6 க்யூப்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 பவரில்
1/18. இப்போ பாருங்கள், அடித்தோம்னா 4 2 8, 3 2 6, அடுத்து 2 4, 3 2 6, 1 2 2, 3 2 6. நமக்கு என்ன கிடைக்கி? 8/27 பவரில் 1/18. இந்த 8 மேலே வந்து 8 இருக்குது, கீழே வந்து 27ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 2/3/3 எழுதலாமா? ஹோல் பவரில் 1/18. இப்போ இந்த பவருமே ரெண்டுக்குமே 3 தான் பவரில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு போயிடலாம். எப்படி எழுதலாம்? 2/3 ஹோல் பவர் 3 இன்ட்டு 1/18 எழுதலாமா? இப்போ அடித்தோம்னா 1 3 3, 6 3 18. அதாவது 2/3 ஹோல் பவரில் 1/6ன்னு வரும். இப்படி இருந்ததுன்னா நம்ம இதை ரூட் ஆஃப் போட்டுக்கலாம். 6th ரூட் ஆஃப் 2/3. 6th ரூட் ஆஃப் 2/3. ஏன்னா பவரில் 1/6 இருக்குன்னா வந்து 6th ரூட் ஆஃப் 2/3ன்னு போட்டுக்கலாம். அடுக்கு விதியெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதை ஏன் நம்ம 2க்கும் பவரில் 3 இருக்குது, 3க்கும் பவரில் 3 இருக்குது. இப்போ 2த்துக்குமே பொதுவாக பவரில் 3 இருக்கிறதுனால நம்ம ஹோல் பவரில் கொண்டு போயிடலாம். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 2/3 ஹோல் பவரில் 3 போடுறோம். இன்ட்டு இங்கே ஏற்கனவே இருக்குல்ல 1/18 போடுறோம். அப்புறம் அடித்தோம்னா 1 3 3, 6 3 18. இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து 2/3 ஹோல் பவர் 1/6. இப்போ 1/6 வந்து நம்ம ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 6th ரூட் ஆஃப் 2/3. அப்போ ஆன்சர் வந்து 6th ரூட் ஆஃப் 2/3.